வெல்கம் டு மை சேனல் நண்பா. எவ்வளவு கடினமான சூழ்நிலை வந்தாலும் ஒரு உண்மை மாறாது: பொறுமை, அமைதி, இலக்கு. இந்த 3 விடயங்களின் மதிப்பு தெரிந்த ஒரு மனிதனை எத்தனை பெரிய தடைகள் வந்தாலும் அவன் வெற்றியடைவது நிச்சயம். சாணக்கியர் அன்றே சொன்னார்: இலக்கு சொல்லாதே, அதை உன் செயலில் காட்டு. இது ஒரு மந்திர சொல்லாகும். செயல் சொல்லாதே, அதை உன் செயலில் காட்டு. உலகம் பேசும் வெற்றிப்படியாக மாற்று. உன் வெற்றியை இந்த உலகமே கொண்டாடட்டும். நீ செய்யும் செயல் மக்களுக்கு சொல்லும் போது அவர்கள் 2 விடயங்களை செய்வார்கள். 1. தடுக்க நினைப்பார்கள். 2. தகுதி இல்லை என சொல்வார்கள். புரிந்து கொள் நண்பா, அமைதி என்பது ஒரு கவசம். பற்றி பிடித்துக்கொள். உன் திட்டங்களை யாரிடமும் சொல்லாதே. அமைதியாக இரு. மத்தவங்க உங்கள புரிஞ்சிக்க முடியாத மாதிரி ஒரு நாள் விடியும் உலகம் வெற்றியை பேசும். ஒன்னு புரிஞ்சுக்கங்க: பேசுறவன் பேசி பேசி அதே இடத்துலதான் நிக்கிறான். அமைதியா தன் திட்டத்தை சரியாக தீட்டுப்பவன் முன்னேறிச் செல்கிறான். கௌதம புத்தர் சொல்கிறார்: பேசுவது எளிது, செயல்படுத்துவது கடினம். உன்னுடைய திட்டங்களை பேசுபவர்கள் ஏராளம். நினைவில் கொள், உன் திட்டங்களை செயல்படுத்த உதவி செய்பவர் ஒருவரும் இல்லை. புரிந்து கொள் நண்பா, அமைதி ஒரு ஒலி. அமைதி எனும் ஒளி வைத்து மௌனமாக உன்னை செதுக்கு ஒவ்வொரு நாளும். முடிவு: நீ பார்ப்பவர் வியக்கும் சிலையாக மாறுவாய். உன் தோல்வியை எண்ணி சிரித்தவர் உன் வெற்றியைக் கண்டு அலர்வர். பொறாமையில் அமைதியாக இருப்பவன் எரிமலை போல எப்போது வெடித்து சிதறுவான் என்று தெரியாது. அமைதி, அறிவு, அழகு, ஆலம். அமைதியானவன் மற்றவர் மூளையை குழப்பிவிடுவான். உன் மனதை அமைதியாக கட்டுப்படுத்திக்கொள். உலகமே உன் பார்வைக்கு கட்டுப்படும். நண்பர்களே, வெற்றி அடைபவன், தோல்வி அடைபவன் இருவருக்கும் வேறுபாடு ஒன்றுதான். வெற்றி அடைபவன்: 1. மனக்கட்டுப்பாடு. 2. கால தாமதம் இல்லா உழைப்பு. 3. கைபேசி அடிமை. 4. கோபம். 5. பயம். இவை அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்கும் வைப்பவர் வெற்றியடைகிறார். உதாரணம்: கௌதம புத்தர் சொன்னார்: முதல் வெற்றி உன் மனது உன் கட்டுப்பாட்டிற்குள் இருப்பது. 2. காலதாமதம் இல்ல உழைப்பு. ஒரு வேலையை இன்றே தொடங்குங்கள், நாளை என்பது கூடாது. கைபேசியை தேவைக்கு பயன்படுத்துங்கள், அடிமையாகாதீர்கள். கோபம் உன் எல்லாவற்றையும் உன்னிடமிருந்து பிரித்துவிடும். ஒரு பேரழிவு. உன்னை சீன் விடாதே. பயம் என்பது கோழைக்கு சொந்தமானது, உன்னிடம் அண்டவிடாதே. இவைகளை சரியாக பின்பற்றினால் வெற்றி உனது. நண்பர்களே, முதல் வெற்றி உங்கள் மனதை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது. ஒன்று தெரியுமா? உன் பலம் உன் நண்பனை விட எதிரியா அறிவான். உன் வெற்றி தொடங்கும் முன் நிறைய பிரச்சனை உன்னை சுற்றி வட்டமிடும். மனம் தளராமல் அமைதியாக முன்னேறு. புரிந்து கொள், அமைதி ஒன்றும் பயமல்ல, அது மிகப்பெரிய பலம். பார்த்து இருக்கிறாயா? காட்டில் இரையாவும் ஆட்டு மந்தைகள் கத்தி கூச்சலிடும், வேட்டையாடும். சிங்கம் அமைதியாக கர்ச்சிக்கும். இப்போது முடிவு செய். ஆட்டுக்கூட்டத்தின் ஒரு இரையாக போகும் ஆடா, அமைதியாக வேட்டையாட போகும் சிங்கமா? சாணக்கியர் சொன்னார்: உன் பொறுமையை சீண்டி பார்க்க 1000 தடை செய்வார்கள். தளராதே. பொறுமையின் சிகரம் தொட்டவனே வாழ்வில் சிகரம் அடைகிறான். ஒன்று யோசித்துப் பார். ஒரு கிணற்றின் பொறுமையை சோதிக்க கற்களை எறிகிறார்கள் பதிலுக்கு. அந்த கிணறு கற்களை தன்னுள் புதைத்துக் கொண்டு பொறுமையாக தெளிவடைகிறது. நண்பர்களே, அதுபோலதான் சில உறவுகள், சில மக்கள். உங்களின் பொறுமையை கலைக்க திட்டம் தீட்டுவார். சொற்களை கற்களைப் போல் விசுவார். பொறுமையாக இருங்கள், ஒருநாள் உச்சம் தொடுவீர்கள். தோழர்களே, பொறுமையாக அமைதியாக உங்கள் இலக்கில் பின் வாங்காமல் உங்கள் திட்டங்களை செயல்படுத்துங்கள். நிச்சயம் ஒரு நாள் உங்கள் இலக்கை அடைவீர்கள். சரியான இலக்கை நோக்கி செல்லும் உங்களுக்கு தடை
மனக்குழப்பம், பயம் போன்ற தடைகள் வரலாம். உங்கள் மனதை தளர விடாதீர்கள். ஒன்று புரிந்து கொள். ஓடும் அருவி கடல் சேரும் வரை தடைகளைக் கண்டு நிற்பதில்லை. தேங்கி நிற்கும் சாக்கடை எப்போதும் மணப்பதில்லை. இன்று முடிவு செய். இது உங்கள் வாழ்வு, உங்களுக்கான நேரம், இது உங்களுக்கான மேடை. முடிவு உங்கள் கையில். கோடி பார்வையாளர்களின் முன் நீங்கள் வல்லவரா அல்லது கோமாளியா? உங்கள் விதியை நீங்கள் எழுதத் தொடங்குங்கள். அமைதியாக, பொறுமையாக, எந்த ஒரு குழப்பமும் இன்றி, சிறு புன்னகையுடன் எழுதுங்கள். விதைக்கப்பட்ட விதையே விருட்சமாகிறது. உங்களை நீங்களே விதையுங்கள். விருட்சமாகும் போது வீண் விளம்பரம் தேவையில்லை. விடியும் பொழுது உன் புகழ் பாட 3 உலகமும் காத்திருக்கும் நாள் வெகு தூரம் இல்லை. 1. பொறுமையாக செயல்படுங்கள். 2. அமைதியாக செயல்படுங்கள். 3. குறிக்கோளில் உறுதியாக இருங்கள். இவை 3ம் 3 மந்திரம் உங்களுக்காக காத்திருக்கிறது. நேரத்தை வீண் செலவு செய்யாமல் இன்றிலிருந்து தொடங்குங்கள். மேலும் என் பதிவு உங்கள் மனதில் ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கருத்துக்களை பதிவிடுங்கள், லைக் செய்யுங்கள், பெல் லைக்கானை கிளிக் செய்யுங்கள். இதுபோல பதிவுகளுடன் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.